வணக்கம். அதாவது தற்பொழுது அந்த ஒரு காங்கிரஸ் திமுக இடையே நிலவக்கூடிய ஒரு பூசல்களுக்கு இடையே இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. தற்பொழுது இன்றைய தினம் நாம் பார்த்தது போல நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கியது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கனிமொழி, திமுக சேர்ந்த கனிமொழி தற்பொழுது ராகுல் காந்தியை அவர் சந்தித்து இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. எதற்காக இந்த சந்திப்பு என்ன என்பது தொடர்பாக கனிமொழி தொடர்பாக எந்த விதமான ஒரு இதனையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவர் இந்த சந்திப்பு நடைபெற்று அவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். நாம் குறிப்பிட்டது போல இந்த சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கின்றது தமிழகத்தில். அதற்கு முன்னதாக இடப்பங்கீடு, அதுபோல அதிகார பகிர்வு தமிழகத்தில் திமுக ஒருவேளை ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் வெற்றி பெற்று திமுக கூட்டணியானது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதில் அதிகாரத்தில் பங்களிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுவதாகவும் பார்க்கப்படுகின்றது. அது போன்ற ஒரு நிலையில் இந்த இரு கட்சிகளிடையே ஒரு இணக்கமற்ற ஒரு சூழல் இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இவர்களுக்கிடையே நிலவக்கூடிய இந்த ஒரு பூசல்களுக்கு இடையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது காங்கிரசினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அதனை தொடர்ந்து நிராகரித்து வருவதாக பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக காங்கிரசினுடைய அந்த கோரிக்கைகளுக்கு திமுக ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த முட்டுக்கட்டையை தீர்ப்பதற்கு இதற்கு ஒரு சமரசம் காணும் வகையிலேயே இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் தான் ஜனவரி 17ஆம் தேதி இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்தும், அது மட்டுமில்லாமல் தாங்கள் போட்டியிட போகின்ற யாருடன் சேர்ந்து போட்டியிட போகின்றோம், அது மட்டுமில்லாமல் அந்த கூட்டணியில் கேட்டு பெற வேண்டிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு உள்ளிட்டவை குறித்து ராகுல் காந்தி தலைமையில் இந்த கூட்டத்தில் ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில், டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனையானது நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகத்தான் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே நிலவக்கூடிய தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியானது 2021 பெற்ற 25 இடங்களிலிருந்து தற்பொழுது 40 45 இடங்கள் வரை கோருவதாகவும், ஆனால் திமுக அதனை நிராகரிப்பதாகவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் அவர்களிடையே ஒரு சுமூகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை நிலை வருவதாகவும் பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து விரக்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், உறுப்பினர்கள் தொடர்ந்து கூட்டணி அரசாங்கத்தில் அதிகார பகிர்வு கொடுக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த தேர்தலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடனும் காங்கிரஸ் அந்த உறவுகள் தொடர்பாக ஆலோசனையும் ஒரு ஆராய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையான அந்த கூட்டணி நீடிக்குமா என்பதும் ஒரு கேள்வியாக இருந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி தலைமையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்தியிருந்தது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அந்த இரு கட்சிகளுக்குடைய தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் எந்த முறையில் அவர்கள் சந்திக்கப் போகின்றார்கள், என்ன விதமான கோரிக்கைகளை காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தப் போகின்றது, காங்கிரஸ் கோரிக்கைகளுக்கு திமுக அடிபணியுமா என்பது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதும் தற்பொழுது ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரையில். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து
வந்து பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொண்டு காங்கிரஸ் திமுக இடையான இந்த கூட்டணியில் அடுத்த கட்டமாக இந்த பிணைப்பு மேலும் அதிகமாகுமா அல்லது விரிசல் ஏற்படுமா என்பதை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்களில் தான் நாம் பார்க்க முடியும். தற்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு உரசல் நிலவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் அதேபோல திமுக கனிமொழியும் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்கள் மேற்கொண்டிருந்தால் நாம் தெரிவிக்கலாம்.